என் பேர் ஸ்டீஃபன்சன். நான் ரயில்வேல வேலை பார்த்துருக்கேன். நான் பொதுவில் வீடு கட்டினேன் 2000. வீடு கட்டிட்டு 2011 பக்கத்து பிளாட்ல வீடு கட்டினாங்க. நாங்கள் போட்ட அந்த ஃபவுண்டேஷன் பில்லரில் நான் வந்து அதில் சாண்ட் போட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணியிருந்தது அவ்வளோ என்னன்னாக்கா அதில் இருந்து வெளியில் வந்துடுச்சு. அப்போ அவரும் ஒரு இன்ஜினியர் தான் கட்டினாரு. அவர்கிட்ட சொன்னேன், இல்லை நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதே மாதிரி என்னன்னாக்கா அவங்களும் ஃபில் பண்ணி தான் கொடுத்தாங்க. பிறகு 2012 பார்த்தா ஒரு சைடு அப்படியே என்னன்னாக்கா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. செவுத்து மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு பெரிய கிராக். நான் வந்து இன்ஜினியர்ஸை பார்த்து கேட்டேன். அவங்க வந்து பார்த்துட்டு ஒவ்வொரு இன்ஜினியர்ஸும் பார்த்துட்டு ஒவ்வொரு விதமா சொல்லி மேஜர் ஒர்க்கு நீங்க நினைக்கிற மாதிரி முடியாதுன்ட்டு எல்லாம் சொன்னாங்க. வந்த எல்லா இன்ஜினியர்ஸும் சொன்னது என்னன்னு கேட்டா, நீங்க வெக்கேட் பண்ணி கொடுக்கணும், அப்பதான் இதை நாங்க பார்க்க முடியும்னாங்க. வாடகைக்கு எப்படி போய் இருக்கிறதுங்கிறது யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். கேப்ஸ்டோன் பில்டர்ஸ் வந்து எனக்கு பழக்கமானாங்க. அப்ப அவங்க கிட்ட என்னன்னாக்கா இதை பத்தி கேட்ட உடனே அவங்க வந்து பார்த்துட்டு, இதை ஒன்றும் பயப்பட வேண்டாம், டெக்னாலஜி வந்து நல்லா வளர்ந்துருச்சு, இதுக்கு வந்து அந்த சிமெண்ட்ல ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்குது, பேஸ்ட் மாதிரி. ஃபவுண்டேஷன் பில்லர் ஃபில் பண்ணோம்னாக்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும், அது வந்து ஒன்றும் ஆகாதுன்னாங்க. எனக்கு தலைமும் இறங்கிடுச்சு. எனக்கு 2 ஒர்க்கும் பார்க்க வேண்டியதாயிடுச்சு. எங்களை வீட்லயே நாங்க அப்படியே தான் இருக்கிறோம். எங்க ஜாமா எதையுமே நகட்டில் ஒன்றும் செய்யல. உடனே அவங்க முதல்ல அந்த ஒர்க்கை பார்த்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு அது வந்து என்னக்கா செட் ஆனதுக்கு பிறகு தளத்துக்கு வந்தாங்க. திரும்ப வந்து என்ன கம்பியை கட்டி காங்கிரீட் போட்டு டைல்ஸ் போட்டு கொடுத்தாங்க. 13 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதுல எவ்வளவோ மலைகள் வந்திருக்குது, அதுல எல்லாம் ஒண்ணுமே ஆகல. நல்ல முறையிலையும் நேர்மையாகவும். 2வது ரொம்ப சீப். மற்றவங்கள்ட்டலாம் கேட்டப்ப காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் வந்து அந்த கீழே தளம் போட்டேன்ல, எல்லாத்தையுமே சேர்த்து எனக்கு ரொம்ப கம்மியான ரேட்ல எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. கேப்ஸ்டோன் பில்டர்ஸ்க்கு நன்றி செலுத்துறேன். நீடோடி வாழணும்ட்டு, உங்களுடைய தொழில் முன்னேறி வரணும்ட்டு நான் வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.